الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل وسلم على عبدك ونبيك ورسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويطعمون الطعام على حبه مسكينا ويتيما وأسيرا إنما نطعمكم لوجه الله لا نريد منكم جزاء ولا شكورا وقال تبارك وتعالى يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வுடைய திருநாமம் சொல்லி எனது ஹுத்பா பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகுக. ஸலவாத்தும் ஸலாமும் காரூனி அக்ரம் முஹம்மது முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அன்புக்குரிய குடும்பத்தினர்கள் சஹாபா தோழர்கள் மற்றும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களான மூமின்கள் முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா புனிதமிகு இந்த ரமலானிலே அதுவும் ஆரம்ப பகுதியாகிய ரஹ்மத்துடைய பகுதியிலே அல்லாஹு தபாரக வ தஆலா அன்னவர்கள் மீது ஸலவாத்தையும் சலாமையும் சொல்லி அருள்வானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வை பயந்து அவனை தக்வா செய்து கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத் என்று சொல்லுகின்ற நல்லுபதேசம் புரிந்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய சிறப்பான கண்ணியமான இந்த உம்மத்துகளுக்கு உரித்தான புனிதமான ரமலானுடைய மாதத்திலே ஆரம்ப பகுதியாகிய ரஹ்மத்துடைய பகுதியிலே ஆரம்ப ஜும்மாவிலே நாம் இதோ அல்லாஹ்வுடைய வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பார்ந்த முஸ்லிம் சகோதரிகளே, பெரியோர்களே, அல்லாஹு தபாரக வ தஆலா எங்கள் மீது கிருபை கொண்டவனாக, எங்கள் மீது அன்பு கொண்டவனாக இந்த ரமலானை எங்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்குகின்றான். இந்த ரமலானை நாம் அடைந்திருக்கின்றோம். இந்த ரமலானை நாம் அடைந்ததின் மூலமாக அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹு தபாரக வ தஆலா ஆண்டுதோறும் ரமலானை தருகிறான். ஆண்டுதோறும் அல்லாஹ் ரமலானை அனுப்பி கொண்டிருக்கின்றான். காலங்களை, மாதங்களை, நேரங்களை அல்லாஹ் வகுத்து தொகுத்து அல்லாஹ் தந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் அவன் தருகின்ற மாதங்களிலே, அவன் தருகின்ற காலங்களிலே நாம் ஹயாத்தோடு இருப்போமா, எம்முடைய வாழ்க்கை இருக்குமா என்பது சந்தேகம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சென்ற வருடத்திலே வாழ்ந்தவர்கள் இந்த வருடத்திலே ரமலானிலே நம்மிலே எத்தனையோ பேர்கள் ஹயாத்தோடு இல்லாமல் மண்ணறையிலே இருப்பதை நாம் பார்க்குகின்றோம். நம்மிலே இன்று இருக்குகின்றவர்கள், நம்மிலே இன்று ஹயாத்தோடு இருக்குகின்றவர்கள் அடுத்த ரமலான் வரும் பொழுது ஹயாத்தோடு இருப்பார்களா?
இந்த உலகத்தில் அவர்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்குமா என்பது சந்தேகம். ஆகையினால் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற இந்த உயர்தரமான இபாதத்துடைய அமலுடைய மாதத்தை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அமலோடு இபாதத்தோடு கழிப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹு தபாரக வ தஆலா இந்த ரமலானை, இந்த நோன்புடைய மாதத்தை இந்த அடியார்களுக்கு பல வகையான சிறப்புகளை கொண்டு, பல வகையான கண்ணியங்களை கொண்டு அல்லாஹ் இந்த நோன்பை சிறப்புப்படுத்தி வைத்திருக்கின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தபாரக வ தஆலா ஏனைய மாதங்களை விட 11 மாதங்கள், அந்த 11 மாதங்களில் சொல்லாத வார்த்தையை, அல்லாஹ் கூறாத வார்த்தையை இந்த மாதத்தில் அல்லாஹு தபாரக வ தஆலா இந்த உம்மத்துகளுக்காக, இந்த அடியார்களுக்காக அல்லாஹு தபாரக வ தஆலா சொல்லி வைக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நோம்பாளிகளே, உங்களுக்காக அல்லாஹு தபாரக வ தஆலா சொர்க்கத்தை அலங்கரிக்கின்றான். அல்லாஹ்வுடைய ஜன்னத்தை அல்லாஹ் உங்களுக்காக அலங்கரிக்கின்றான். யாருக்காக? நோன்பு பிடிக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய நோன்பை அனுஷ்டானம் செய்யக்கூடிய அந்த நல்லடியார்களுக்காக அல்லாஹ் புனிதமிகு ரமலானுடைய மாதத்திலே நோம்பாளிகளுக்காக அல்லாஹ் ஜன்னத்தை அல்லாஹு தபாரக வ தஆலா அலங்காரம் செய்கின்றான், அழகுபடுத்துகின்றான், சிறப்புப்படுத்துகின்றான். நாம் என்ன சிந்திக்க வேண்டும்? ஏனைய 11 மாதங்களில் அல்லாஹ் ஜன்னத்தை அலங்கரிக்கவில்லையா? அலங்கரித்துக் கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் புனிதமிகு ரமலான் மாதத்தில் நோம்பாளிகளுக்காக, நோம்பாளிகளை கண்ணியப்படுத்துவதற்காக, நோம்பாளிகளை உயர்வுபடுத்துவதற்காக அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? நோம்பாளிகளே, உங்களுக்காக நாம் சுவனபதியை, சொர்க்கலோகத்தை நாம் அலங்காரம் செய்கின்றோம், அழகுபடுத்துகின்றோம் என்று அல்லாஹு தபாரக வ தஆலா நோம்பாளிகளுடைய நோன்பை கண்ணியப்படுத்துவதற்காக, நோன்புடைய மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்காக அல்லாஹு தபாரக வ தஆலா சிறப்பான இந்த ஒரு வார்த்தையை இந்த உம்மத்துகளுக்கு அல்லாஹ் சொல்லி வைக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏனைய 11 மாதங்களிலும் சொல்லாத ஒரு வார்த்தையை அல்லாஹ் புனிதமிகு ரமலான் மாதத்திலே நோன்பு பிடிக்கக்கூடிய நோம்பாளிகளை பார்த்து அல்லாஹு தபாரக வ தஆலா சொல்கின்றான், நோம்பாளிகளே, உங்களுக்காக நாம் நரகத்தை மூடிவிடுகிறோம், நரகலோகத்தை மூடிவிடுகிறோம். ஏனைய 11 மாதங்களில் சொல்லாத அந்த சிறப்பான ஒரு வார்த்தை அல்லாஹ் நோம்பாளிகளை பார்த்து அல்லாஹு தபாரக வ தஆலா சொல்கின்றான், நரகத்தை மூடி சொர்க்கத்தை திறந்து விடுவதாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய நோம்பாளிகளே, நோன்பு பிடித்து அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களே, 11 மாதங்களில் சொல்லாத கூறப்படாத ஒரு வார்த்தை அல்லாஹ் இந்த புனிதமான ரமலான் மாதத்திலே அல்லாஹு தபாரக வ தஆலா சொல்கின்றான். என்ன சொல்கின்றான் அல்லாஹு தபாரக வ தஆலா? ஒரு நஃபிலான, ஒரு சுன்னத்தான ஒரு வணக்கத்துக்கு அல்லாஹ் ஒரு பரதுடைய கூலி அல்லாஹு தபாரக வ தஆலா கொடுக்கிறான். ஒரு பரதுக்கு அல்லாஹ் 70 பரதுடைய அந்தஸ்தை அல்லாஹு தபாரக வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ் வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றான். ஏனைய 11 மாதங்களிலும் அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லவில்லை, இந்த சிறப்பை சொல்லவில்லை, இந்த நன்மையை அல்லாஹு தபாரக வ தஆலா கூறவில்லை. ஏனைய 11 மாதங்களில் ஒவ்வொரு மாதத்தையும் அல்லாஹ் வேறுபடுத்தவில்லை. இது அருளுடைய மாதம்,
ரஹ்மத்துடைய பகுதி, மக்ஃபிரத்துடைய